ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன கேம் பண்ணலாம் ஒரு code.orgல. இந்த கேம் மூலியமா நம்ம வந்து ஒரு if கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு விச் இருக்கு. அது வந்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்கும். நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா தான் என் பாஸ்வேர்ட். கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லும். ஓகே, பேக்ரவுண்ட்லாம் மாறும். தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா ஓகே, திருப்பி என்டர் த பாஸ்வேர்ட் கேட்குது. நான் தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா ராங், யூ கே நாட் என்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு code.org லாகின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். இல்லைனாக்கா லாகின் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நான் லெசன் நம்பர் 1ல் கொடுத்துருக்கேன். code.org போயிட்டு கண்டினியூ வித் கூகுள் போயிட்டு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் தானே கண்டினியூ வித் கூகுள் போயிட்டு லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அக்கௌண்ட்டே இன்னும் க்ரியேட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் போயிட்டு கேம் லேப் போவோம். இல்லை, இது ப்ளே லேபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே போயிட்டு ஒரு கீழே வந்தீங்கன்னா ப்ளே லேப். ஓகே, ப்ளே லேப். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு செட் பேக்ரவுண்ட். ப்ளே லேபில் ரொம்ப பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிறது இவ்வளோ பேக்ரவுண்ட் தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெசர்ட் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 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 ஸ்ப்ரைட் வேணும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர் ஸ்ப்ரைட். அதாவது இந்த ஆக்டர் ஸ்ப்ரைட் இல்லை ப்ளே லேபில் ஆக்டர்ன்றாங்க. நம்ம வந்து ஸ்ப்ரைட் லேபில் ஸ்ப்ரைட்டுன்னுவாங்க. அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் ஒரு விச் வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இது கரெக்டாக மேலே நிற்கும். எனக்கு இங்கே கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மூவ் ஆக்டர் 1. ஸோ ஆக்டர் 1 இருக்கிறது ஒரு ஆக்டர் தான், அதான் இந்த விச்சு. 200 ஹவர் 400, அதாவது 200 எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 200. எனக்கு ஒய் ஆக்சிஸ் தான் இது, மேலே கீழே தான் ஒய் ஆக்சிஸ். இது 200னாக்க நடுப்புற வரும், எனக்கு கீழே வரணும். ஹையஸ்ட் வந்து 400. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 400. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து 400 அப்படின்னு தரேன். ஓகே, இங்கே கீழே நிற்கிறது. இப்போ வந்து இது வந்து பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணுன்னு கேட்கணும். ஸோ ஆக்ஷன்ஸ் போயிட்டு ஆக்டர் சே, அதாவது பேசுறது ஆக்டர். என்டர் த பாஸ்வேர்ட். வெயிட் ஃபார் 2 செகண்ட்ஸ் பண்ணுறேன். ஓகே, 2 செகண்ட்ஸ்க்கு அது சொல்லு பார்க்கலாம். ஓகே, சொல்லி முடித்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு டப்பா ஓப்பன் ஆகணும். நம்ம அதில் தான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். ஸோ அதான் இது ஆஸ்க் என்டர் பாஸ்வேர்ட். நம்ம இது எப்படி இருக்குன்னு மேலே இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இந்த இடத்துல என்டர் பாஸ்வேர்ட். இப்போ பாஸ்வேர்டு நான் டைப் அடிச்சேன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து ஆன்சர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சப்மிட் பண்ணேன்னா ஆன்சர்ன்ற வேரியபிளில் பாஸ் தான் வேல்யூவாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அந்த ஆன்சரை தான் வந்து என்னோட பாஸ்வேர்டாக நான் செக் பண்ணோம். ஸோ செக்கிங் கண்டிஷன் இதெல்லாம் செக்கிங் அப்படின்றது தான் வந்து லாஜிக்கில் வரும். இஃப் கண்டிஷன்ஸ், அதாவது வீட்டில் அரிசி இருக்குன்னா சாதம் பண்ணு, இல்லை பிரியாணி பண்ணு, இல்லைன்னா எனக்கு சப்பாத்தி பண்ணு. ஓகே, ஸோ இஃப் ரைஸ் இஸ் தேர், மேக் பாஸ்மதி, மேக் பிரியாணி, எல்ஸ் மேக் சப்பாத்தி. ஓகே, ஸோ அதான் இஃப் கண்டிஷன். இப்போ இஃப் எனக்கு வந்து ஒரு ஈக்குவல் டு வேணும், நான் செக் பண்ணுறேன். ஸோ லாஜிக் போயிட்டு ஒரு ஈக்குவல் டு எடுத்துப்போம். என்ன செக் பண்ணுறோம்? அவன் எழுதியிருக்கிற ஆன்சரும் நான் நினச்சிட்டு இருக்கிற பாஸ்வேர்டும் ஒன்னான்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஆன்சர் அப்படின்ற வேரியபிள் வேணும் எனக்கு. இது ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் போனீங்கன்னா ஆன்சர் இருக்கும். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு மை பாஸ்வேர்ட், என்னோட பாஸ்வேர்டு. இது நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இதை ஓரமாக வச்சுட்டு இது தூக்கிப்போம். இங்கே தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு 1 2 3ன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் 1 2 3ன்னு வைக்கிறேன். பாஸ்வேர்டு 1 2 3.
ஸோ இவன் என்ட்ரு பண்ணியிருக்கிற ஆன்சர் என்னோட பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு 1 2 3 இருந்ததுன்னா இதர் நீங்கள் இதை பேச சொல்லலாம். ஸோ ஆக்டர் 1.sayன்னு சொல்லலாம். நான் அப்படி தான் உங்களுக்கு காமிச்சேங்க. இல்லைனாக்கா நம்ம வந்து டைட்டில் ஸ்க்ரீனாக கூட போடலாம். இந்த மாதிரி வெல்கம், ப்ளீஸ் enter, you can enter now போட்டுட்டு மேபி பாக்கியெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். நான் இங்கே வந்து வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். செட் த மூடுலாம் இருக்குது. ஸோ யூ கேன் செட் த மூடு டு நார்மல் மோட், ஹாப்பி மோட். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்கு? த்ரோ இருக்கு இல்லையா, த்ரோ பண்ணும். த்ரோ அப், என்ன த்ரோ பண்ணுது? ஸ்டார். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாஸ்வேர்ட், ஸோ நான் மேலே டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் 1 2 3. வெல்கம், யூ கேன் என்டர் நவ். அது கொஞ்சம் நேரம் காட்டும். இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து ஹாப்பியாக இருக்கு பாருங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மேலே போட்டு இதை கீழே போட்டுடலாம். இப்போ எப்படி இருக்கு? 1 2 3. இது பெட்டர். ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ண பாஸ்வேர்ட் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 ரெண்டுவே நீங்கள் இதை கோட் பண்ணலாம். ஒன்று, திருப்பி லாஜிக் போயிட்டு ஒரு இஃப் போட்டுட்டு இது அப்படியே, ஓகே, அப்படியே ஆன்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு இருந்தால் தான் ஹாப்பி இருக்க போகிறேன். நாட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட், ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டலாம். ஸோ அப்படியே போடுறேன். இங்கே போட்டுட்டு இது வந்து சே ஆங்க்ரி, அப்புறம் த்ரோ. என்ன த்ரோ பண்ணலாம்? இந்த ஸ்டார் இல்லை, இது கூட நல்லா இருக்கு. இப்படி கூட பர்பிள் ஹார்ட்ஸ். ஓகே, பர்பிள் ஃபயர் பால். அப்புறம் ஷோ ஸ்க்ரீன். அப்படின்னு கொடுக்கலாம். இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்ட் பாஸ்வேர்டு ஒர்க் ஆகிட்டு செக் பண்ணிட்டோம். தப்பான பாஸ்வேர்ட் கொடுப்போம். கோமா இருக்கு. ஓகே, இப்படி பண்ணலாம். ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்படி இது இந்த ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா இது போடுவோம். அப்படின்னா எல்ஸ்ன்னு ஒன்று வரும். ஓகே, எல்ஸ்னா அதாவது அரிசி இருந்ததுன்னா பிரியாணி பண்ணு. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு அரிசி, பிரியாணி பண்ணீங்க. எல்ஸ் அரிசி இல்லை, எல்ஸ் சப்பாத்தி பண்ணு, இந்த மாதிரி. ஓகே, ஸோ அங்கே வந்து இதை தூக்கி அப்படிங்க வச்சுருவோம். என்டர் பாஸ்கோட். நான் பாஸ் 2 3 கரெக்டாக அடிச்சேன்னா ஹாப்பியாக இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து தப்பாக அடிக்கிறேனாக்க நாட் என்டர். ஓகே, இதை நீங்கள் பீப்புளோட ஷேர் பண்ணிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் செக். ஓகே, இது நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணால் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து மெயிலோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அனுப்பலாம். அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணானாக்க இந்த மாதிரி அவங்களுக்கு வரும், இந்த மாதிரி வரும். ஸோ அவங்க டேரெக்டாக ரன் கிளிக் பண்ணி அவங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிப்பாங்க. ஓகே, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க.